அஜய் வந்து ஃபாரின்லேருந்து ஐ திங்க் ஃபாரின் ரிட்டன் நியூசிலாண்ட்லேருந்து இறங்குனதுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் இந்த 3 வருஷமாக. படத்தில் ட்விஸ்ட் வைப்பாங்க, டேரக்டர் ட்விஸ்ட்டே படமாக எடுத்து வச்சிருக்காரு. அவ்வளோ ட்விஸ்ட்டு. செந்தில் சார் தான் டாடாவை ஐடென்டிஃபை பண்ணார், இது ஒரு நல்ல படம்ட்டு. ஆக்சுவலாக நான் பசங்க படம் ஸ்கிரிப்ட் எழுதும்போது அந்த மீனாட்சி சுந்தரம் கேரக்டர் உங்கரை வச்சு தான் எழுதினேன். வரது கொஞ்சம் லேட்டானதுக்கு காரணம் இந்த படத்தை பார்த்துட்டு தான் சுட சுட ஒரு படத்தை பார்த்துட்டு ஆடியோ லான்ச்சுக்கு வர்றது வேறு முதல் தடவை நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை வீராசாமி அப்படின்னாரு. ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னா, வாரம் ஒரு படம் அவர் படம் தான் ஆர்ஆரில் வந்து கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. படம் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த யூஸ் பண்ண அந்த சவுண்ட் இருக்குல்ல, அந்த டோன் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. குறிப்பாக சிறையோட கலெக்ஷன் வந்து உண்மையிலேயே பெரிய நம்பிக்கை தருது. லலித் சார் கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் ஒரு 50 லவ் படம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ எல்லா லவ் படமும் ஓடுமா அப்படின்னு தெரியல. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு படம் எடுத்து ஜெயிச்சு உள்ளே வந்தவன் தான் நான். வரும், ஆனால் கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஏன்னா பாதிக்கப்படுற மக்கள் பக்கத்தில் தான் நாங்கள் நிற்போம். எப்படி சாமியும் சிஎஸ்சியும் பிரிக்க முடியாதையோ, அதே மாதிரி சாம் சிஎஸ்சியும் ஆர்ஆரையும் பிரிக்க முடியாது. அப்பா படம் பார்த்துட்டு அதான் சொன்னாங்க. நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் எனக்கு வருது. இந்த படத்தை பார்த்துட்டேன் நான். இன்றைக்கி முக்கியமாக வந்ததுக்கு காரணம் அஜய்க்காக தான். இஸ் மை பிரதர். அந்த மாதிரி ஒரு பாண்டிங் எங்கள் 2 பேருக்கும். அஜய் வந்து ஃபாரின்லேருந்து ஐ திங்க் ஃபாரின் ரிட்டன் நியூசிலாண்ட்லேருந்து இறங்குனதுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் இந்த 3 வருஷமாக. ஃபஸ்ட்டு டே ஆன் ஷூட் பார்த்துருக்கேன் டு திஸ். எதுவுமே தெரியாத ஒரு ஸ்டேட்லேருந்து சினிமாவை பற்றி ஒரு ஐடியாவே இல்லாமல், ஏன்னா இவரோட பையன், பட் அவருக்கு அந்த ஐடியா எதுவுமே இல்லாத ஒரு ஸ்டேட்டில் ஆக்டிங் பற்றி இந்த இண்டஸ்ட்ரி பற்றி பெரிய ஒரு இது இல்லாமல் ஆரம்பித்த அந்த ஸ்டேட்லேருந்து நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கு வரைக்கும். த்ரூ அவுட் த ஷூட், அந்த ஷூட் முடியும் போது அந்த என்னவா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருந்தாருன்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். அஜய் எனக்கு நிஜமாக ஒரு பெரிய ஆச்சரியம் அஜய் எனக்கு. நேரில் பழகிறதுக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்குமே சரி, அது அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய இருக்குது. அடுத்த படமும் நான் பார்த்துருக்கேன், இந்த படத்தையும் நான் பார்த்துட்டேன். ஸோ ரொம்ப ரெண்டுமே வேறு ஒரு ஜோனில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரூலி ஹாப்பி ஃபார் யூ அஜய். பெருசாக வாங்க, வரணும் நீங்கள். அண்ட் பரத் சார் பெரிய ஃபேன். நிறைய இடத்துல மீட் பண்ணியிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன். அண்ட் டு ஸ்ரீ செந்தில் த டைரக்டர். படம் ரொம்ப 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 என்கேஜிங்காக இருக்குது. நான் ரொம்ப வேகாக போய் பார்த்தேன். படத்தில் ட்விஸ்ட் வைப்பாங்க, டேரக்டர் ட்விஸ்ட்டே படமாக எடுத்து வச்சுருக்காரு. அவ்வளோ ட்விஸ்ட்டு. எண்டு வரைக்கும் நம்ம ஒன்று யோசிச்சுட்ருப்போம், அது இல்லை இது அப்படின்னு. பட் அது ரொம்ப பிலீவபிளாக பண்ணியிருக்காரு. நம்ம இப்படி தான் இருக்கும்னு ஒன்று யோசிப்போம்ல, அதெல்லாம் தாண்டி டுவர்ட்ஸ் த எண்ட் கிளைமேக்ஸ் அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அதை எழுதி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள் டு த ஹோல் டீம். அண்ட் சாம் சார் தலைவன். ஸோ ரொம்ப சூப்பராக ஒரு இது படத்தை ரொம்ப சோல் கொடுத்து எலிவேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் செந்தில் சாருக்கு வாழ்த்துக்கள் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ டாடா ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் கார்டு பார்த்தது செந்தில் சார் தான். செந்தில் சார் தான் டாடாவை ஐடென்டிஃபை பண்ணார், இது ஒரு நல்ல படம்ட்டு. ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சப்போர்ட்டாக எனக்கு பர்சனலாகவும் சரி இண்டஸ்ட்ரியிலையும் சரி ஒரு ரொம்ப பெரிய பில்லராக இருக்கார். அவருக்கு, கதிரேசன் சாருக்கு, அதுக்கப்புறம் நாராயணமூர்த்தி அண்ணனுக்கு ஒரு ஃபேமிலி வந்து எனக்கு. ஏன்னா எங்கள் ஃபேமிலியோடய நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். வெறும் படம் டைரக்டர் அப்படி வரல, கண்டிப்பாக ஃபேமிலியில் ஒருத்தராக தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் போய் ஃபேமிலியோடு எல்லாருமே பார்க்குற மாதிரியான ஒரு படம் பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் ஆகும், எந்த ஒரு டவுட்டும் இல்லை. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பரத் சார், ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கல. ஆக்சுவலாக நான் பசங்க படம் ஸ்கிரிப்ட் எழுதும்போது அந்த மீனாட்சி சுந்தரம் கேரக்டர் உங்கரை வச்சு தான் எழுதினேன். அப்புறம் இல்லை அவர் நடிக்க மாட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் விமல் போனோம். அதுக்கப்புறம் 2-3 ப்ராஜெக்டை தெரியாது சில இது வந்து ஆஃபீஸ்லேயே இதுவாகிடும்ல, அந்த மாதிரி இதுவானது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது. அதுவும் தயாரிப்பாளர் சங்க தலைவர் தமிழ்குமரன் சார் பக்கத்தில் உட்காந்தது. ரொம்ப நாளாக நண்பர்களாக உட்காந்துக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி தான் ஒரு சங்க தலைவராக பக்கத்தில் உட்காந்துல ரொம்ப சந்தோஷம். செந்தில் சாரும் நாராயணசாமி சாரும் எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. நாராயணசாமி சார் வந்து வம்சத்துலேருந்து என்னுடைய படங்களை ஃபாலோ பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற ஒரு நல்ல நண்பர். 2 பேரும் வந்து என்னை சந்தித்தாங்க. நான் வரது கொஞ்சம் லேட்டானதுக்கு காரணம் இந்த படத்தை பார்த்துட்டு தான் சுட சுட ஒரு படத்தை பார்த்துட்டு ஆடியோ லான்ச்சுக்கு வர்றது வேறு முதல் தடவை நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது படம். நான் அவங்கள்ட்ட கூட சொல்ல ஸ்டேஜில் தான் சொல்கிறேன். நல்ல ஒரு த்ரில்லர். சாம் சார் செம்மையாக பண்ணியிருந்தீங்க. யாரார்
முந்தா நாள் கூட உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். உங்கள் ஆர்ஆர் பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் சொன்னார், அவரா வெள்ளிக்கிழமை வீராசாமி அப்படின்னாரு. ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னா, வாரம் ஒரு படம் அவர் படம் தான் ஆர்ஆரில் வந்து கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. நிறைய படங்கள் ஆர்ஆர், அந்த ஆர்ஆர்லையுமே அவ்வளோ வெரைட்டியாக இந்த படம் வந்து அவ்வளோ உங்களுடைய ஆர்ஆர் வந்து என்கேஜ் பண்ணிச்சு. ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அதே மாதிரி டைரக்டர் இப்போ இவர் சொன்னது மாதிரி தான், டாடா டேரக்டர் சொன்னது மாதிரி தான், படத்துக்குள்ளே ட்விஸ்ட் இருக்கும். இந்த படம் ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டாக இருக்குது. அவ்வளவு ட்விஸ்ட் இருக்குது இந்த படத்துக்குள்ளே. படம் முடிய அவ்வளவு சர்ப்ரைஸ் இருந்தது. பரத் சார், உங்களுடைய நடிப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சர்ப்ரைஸ். சங்கீதா மேம், பூவே உனக்காகங்களை பார்த்துட்டு அதே சாங்கை வந்து உங்கள் மூலமாக அறிமுகப்படுத்தும் போது பார்க்கும்போது செம்ம சர்ப்ரைஸாக இருந்தது. அதே மாதிரி அபர்ணா, உங்களையும் சர்ப்ரைஸாக இருந்தது. பவானி, எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டராக ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. கார்த்தி, அஜய் கார்த்தி, நாங்கள் ஏற்கனவே நேரில் மீட் பண்ணோம். உண்மையிலே உங்களுக்கு ஒரு நல்ல படம், நல்லா பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். கார்த்தின்னு பேர் வச்ச தமிழ் சினிமாவில் எல்லாருமே பெரிய லெவலில் ஜெயிச்சிருக்காங்க. நீங்களும் பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த டீம் எல்லாருக்குமே இந்த படத்தை பாருங்கள், நல்ல ஒரு த்ரில்லரான படம். இந்த டீம் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். டைரக்டர், எடிட்டர், கேமராமேன் டீம் எல்லாத்துக்கும். செந்தில் சார், நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க படம் எல்லாம் கருடன் மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதே மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. செந்தில் சாருக்கு வாழ்த்துக்கள். நாராயணசாமி அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ரீசெண்டாக என்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் இணைஞ்சு என் கூட வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் பைசன் ஒரு பெரிய வெற்றி படமாக எனக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. நான் அவங்களோட சேர்ந்து நான் நிறைய ஒர்க் பண்ணணுன்னு ஒரு பிளான் இருக்குது. அண்டு அதே நேரத்தில் ஒரு நண்பர்களாக என் கூட வந்து சேர்ந்து இணைஞ்சு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது அப்படின்னு வந்து சமீப கால டைம் வந்து சினிமா பற்றி நாங்கள் தொடர்ந்து நிறைய பேசிகிட்ருக்கோம். அண்டு அந்த வகையில் என்னுடைய குழுவில் அவங்களும் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்டு நான் இந்த படம் பார்த்துட்டேன். உண்மையிலேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அந்த 3 ஃபீமேல் லீட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சங்கீதா மேம், அப்புறம் பவானி, அபர்ணா எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் பரத் சாரும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்ரைம் த்ரில்லர். அது ஸ்டேஜ் பண்ண விதம், அப்புறம் அந்த கதை சொல்லப்பட்டது என்னென்னா, இப்போ ஒரு சிறை எடுத்துக்கிட்டோம்ல, சிறை வந்து சமீபத்தில் வந்து பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படம். ஒரு சின்ன கண்டென்ட் தான். டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எல்லாருமே டெக்னீஷியன் வந்து ரொம்ப ஒரு அந்த படத்தை வந்து ரொம்ப கிளியராக வந்து மக்கள்கிட்ட சொன்ன விதம் வந்து ஒரு பெரிய அளவில் ரீச் ஆச்சு. ஸோ இந்த படமும் அப்படி ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அஜய் கார்த்திக் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது உங்களோட ஆக்டிங் அண்ட் உங்களோட லுக் அண்ட் உங்களோட ப்ரெசன்ஸ். அண்ட் டெஃபினட்டாக அது வந்து மக்களுக்கு பிடிக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு தெரில, ரொம்ப எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து நடிச்சிருக்கிறீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. அண்ட் சாம்சிஎஸ், உங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து உண்மையிலேயே இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணாக இருந்தது. படம் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த யூஸ் பண்ண அந்த சவுண்ட் இருக்குல்ல, அந்த டோன் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அண்டு கடைசி வரைக்கும் வந்து அது நம்மளை ஹோல்ட் பண்ணுது, அந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஹோல்ட் பண்ணுது. அண்டு இந்த படம் க்ரைம் த்ரில்லர் லெவலுக்கு வந்து நிச்சயமாக ரொம்ப நல்ல படமாக அமையும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாகவும் அது இருக்கும். பெரிய வெற்றி படமாக இந்த படம் வந்து அமையும். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் சின்ன படங்களை வந்து மக்கள் நிறைய விரும்பி பார்க்குற ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க, நிறைய கொண்டாடுறாங்க. அண்ட் அதுக்கு நிறைய தியேட்டர்ஸ் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஏன்னா சில டிஃப்ரென்ஸ் இருக்குது, சில படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு தொடர்ந்து ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரி சின்ன படங்கள் தொடர்ந்து மக்கள் பெரிய ஆதரவு தராங்க. குறிப்பாக நேற்று ரிலீஸ் ஆன யூத் வந்து இப்போ இவர் தனஞ்சயன் சார் சொன்னார், இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு கேட்குறப்போ வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தொடர்ந்து நானும் சின்ன படம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அண்ட் வந்து இன்னும் என்னோடய ப்ரொடக்ஷனில் 2 படம் இந்த வருஷத்துலேயே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் இருக்குது. மக்களை நம்பி தான் படம் எடுக்கிறோம். ஓடிடி நிறுவனமோ இல்லை மற்றதோ வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணலன்றது வந்து செகண்டரி தான். பட் ஆனால் தியேட்டர் தான் வந்து எங்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கை. தயாரிப்பாளர்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து முக்கியமோ, அதே நேரத்தில் அது வந்து எங்ககிட்ட திருப்பி வரணுன்றதும் ரொம்ப முக்கியம். ஆனால் அது மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி வர சின்ன படங்கள் இன்னைக்கு இருக்கிற சூழலில் வந்து மக்கள் கொண்டாடுறது,
மக்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறது, சின்ன சின்ன படங்கள் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைகிறது, குறிப்பாக சிறையோட கலெக்ஷன் வந்து உண்மையிலே பெரிய நம்பிக்கை தருது லலித் சார். நிச்சயமாக வந்து அந்த கலெக்ஷன், ஏன்னா வந்து படம் முன்னாடியே பார்த்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே நாங்கள் பார்க்குறப்ப வந்து இந்த அளவுக்கு வந்து படம் வந்து கலெக்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பெருசாக இல்லைன்னா ஒரு நல்ல படமாக இருக்கும், ஒரு வணிக ரீதியாக வெற்றி படமாக இருக்கும்னு நம்ம யோசித்தோம். ஆனால் அது மீறி வந்து கமர்ஷியலாக அண்ட் வந்து இவ்வளோ மக்கள் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. முந்தானத்து கூட பார்த்தேன், தியேட்டர் ஓடிட்டுருக்கு, சிறை வந்து ஓட்டிருக்கு. அண்ட் வந்து இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை ஆக்சுவலி. அந்த மாதிரி சின்ன படங்கள் இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் மக்கள் ரொம்ப விரும்பி பார்க்குற இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வந்து சின்ன படங்களாக இருக்கட்டும், பெரிய படங்களாக இருக்கட்டும், மக்களுக்கு பிடிச்சதுன்னா பெரிய லெவலில் கலெக்ஷனை வந்து பார்க்க முடியும். ஆனால் தமிழ் சினிமாவில் அப்படியே நிகழலைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வருத்தம் எங்களுக்கு வந்து இருந்தது. ஆனால் இப்போ இந்த மாதிரியான படங்கள் வந்து பெரிய லெவலில் கலெக்ஷன் ஆகி மக்கள் கொண்டாடுறப்போ வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்குது. அந்த நம்பிக்கை காளிதாஸ் 2லையும் வந்து தொடரணும். இந்த படத்தை வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு கதை மேலே நம்பிக்கை வச்சு அண்ட் வந்து டைரக்டருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு வந்து நன்றி. அந்த டைரக்டர் மற்றும் சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப கன்வின்சிங்கான, ரொம்ப என்கேஜிங்கான ஒரு க்ரைம் த்ரில்லராக கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன், வாழ்த்துறேன். மகிழ்ச்சி. Thank you sir, that's really sweet of you. நிறைய பாயிண்ட்ஸ் அப்படியே பக்காவாக சொல்லியிருக்கீங்க. இப்போ வர அந்த அப்கமிங் டைரக்டர்ஸ், நிறைய புது புது டைரக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் நிறைய சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? எப்பவுமே நம்ம ட்ரெண்டை நோக்கி போகக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பேன். இப்போ வந்து யூத், இப்போ என்னென்னா, இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய லவ் படம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் ஒரு 50 லவ் படம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ எல்லா லவ் படமும் ஓடுமா அப்படின்னு தெரியல. கண்டென்ட் பேஸ் பண்ணி இப்போ நிறைய சின்ன படங்கள் வரப்போ வந்து இப்போ சிறை மாதிரி, இப்போ காளிதாஸ் 2 மாதிரியான படங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இப்படி இப்போ கனத்த காணம் கூட வந்து அப்படி தான் நான் நினைக்கிறேன். பிரபு சார் வந்து வந்திருக்காரு. அண்ட் வந்து ஸோ என்னென்னா, ட்ரெண்டை நோக்கி போகாமல் நம்முடைய கிரியேட்டிவ் அண்ட் வந்து மக்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையில் நம்ம நினைக்கிற ஸ்கிரிப்டை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உருவாக்குனா டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நானும் அப்படி இருந்து தான் வந்தேன். அட்டகத்தின்ற படம் வந்து ட்ரெண்ட், அப்போ ஒரு ட்ரெண்ட் இருந்தது, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு படம் எடுத்து ஜெயிச்சு உள்ளே வந்தவன் தான் நான். ஸோ அவங்களுடைய கிரியேட்டிவ் பலத்தை ஸ்ட்ராங்காக நம்பினாங்களாவே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். என்றைக்குமே போல்ட் அண்ட் ஃப்ராங்காக பேசக்கூடிய ஒரு டைரக்டர் நீங்கள். அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து போலீஸு, அண்ட் உங்கள் படத்தில் போலீஸ்க்கு என்றைக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இல்லையா? எப்பவுமே கொடுப்பீங்க. போலீஸ் ஓகே, போலீஸ் பெருசாக என் படத்தில் இல்லை, இருந்தாலும் வந்து போலீஸ் வந்து ரொம்ப முக்கியமானவங்க தான் தமிழ் சினிமாவில். உங்கள் இதில் அப்போ எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? தெரியலையே எனக்கு, நான் என்ன போலீஸை யோசிச்சு நான் இந்த கதையும் எழுதலை. அப்போ எப்போ அது வரும்னு எதிர்பார்க்கலாம்? வரும், ஆனால் கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஏன்னா பாதிக்கப்படுற மக்கள் பக்கத்தில் தான் நாங்கள் நிற்போம். ஸோ அதனால் டெஃபினட்டாக அந்த சைடில் இருந்து தான் பார்ப்போம், அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல காவலர்களும் இருக்கிறாங்க. அண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சிறையில் கூட அதான் சொன்னேன். காவல் நிலையங்களில் ஒரு சாமானிய மனிதன் போயிட்டு நின்று பேசுகிற அளவுக்கான ஒரு சுதந்திரமோ விடுதலையோ இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிற அச்சமற்ற உணர்வோ இங்கே இல்லை. அதனால் ரொம்ப சாதாரணமாக நம்மலாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் உள்ள நுழைய முடியாது. அப்படின்ற ஒரு பெரிய இடைவெளி தான் உருவாக்கி வச்சுருக்காங்க. மேபி அது குறைஞ்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சார், தேங்க்யூ. நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க, பாயிண்ட் டு பாயிண்டாக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சித் சார் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. ரொம்ப சந்தோஷம். நன்றி கிகே. நன்றி சார், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் நிறைய பேர் பேசணுன்றதுனால கம்மியாக பேசிடுறேன். முதல்ல சார், செந்தில் சார் வந்து ஹாட்ஸ்பாட் 2 மூலமாக தெரியும், சார் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். நான் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் சார், மாமி எல்லாருமே. கதிரேசன் சார் அவரும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். படம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பண்ணலாம் சார். அண்ட் டீம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். பரத் சார் அண்ட் பவானி ஸ்ரீ என்னோட ஹீரோயின், வாழ்த்துக்கள். அண்ட் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றியாகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, சின்ன வயசுலேருந்தே அவரை பார்க்குறேன். ஸோ அவர் அங்கிள் நான் கூப்பிடுவேன், ஆனால் மேடை நகர்த்திக்காக அவரை சார்னு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ முதல்ல செந்தில் சாருக்கும் நாராயணசாமி சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து ப்ரொடியூசராக ப்ரமோட் ஆகிட்டீங்க. நல்ல கதைகளையும் நல்ல கதைகள் அப்புறம் ஆக்டர்ஸ் நல்ல கண்டென்ட்டை நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.
ஸோ அதோடைய ஆரம்பமாக இன்னைக்கு காளிதாஸ் 2. இன்னொரு சந்தோஷமான விஷயம், அஜய் கார்த்தி என்னுடைய தம்பி, அவர் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகறாரு. வாழ்த்துக்கள். உங்களுக்காக இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய ஜமான்கள் ப்ரொடியூசர் கவுன்சில்லேருந்தும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்லேருந்து, ப்ரெஸ் அண்ட் மீடியாலாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய விஷஸோட உங்களுடைய இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பேரி ப்ரோ, நிறைய பேர் உங்களை பற்றி சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் ஆட் பண்ணோம்னு தோணுச்சு. இங்கே நிறைய சக்ஸஸ் பார்த்துருக்கீங்க, நிறைய வெவ்வேறு கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த படத்தில் நீங்கள் வந்து இன்னொரு கேரக்டருக்கும் ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுத்து நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது நிறைய பேர் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. பட் அந்த கதையை நம்பி அந்த இன்னொரு கதாபாத்திரத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சாம் சிஎஸ் ப்ரோ, எப்படி சாமியும் சிஎஸ்சியும் பிரிக்க முடியாதையோ அதே மாதிரி சாம் சிஎஸ்சியும் ஆர்ஆரையும் பிரிக்க முடியாது. அப்பா படம் பார்த்துட்டு அதான் சொன்னாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது, அது படத்தை அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் படத்தில் நடித்த பவானி ஸ்ரீ, அப்புறம் அபர்நதி மற்றும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆர்பி சௌத்ரி சார் சொன்னாங்க, ப்ரொடியூசர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து தான் கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கலைப்புலி தானு சார் சொன்னாங்க, அவருடைய கருத்து சொன்னார். பட்டு இன்றைக்கி வந்து இந்த மாதிரி புது தயாரிப்பாளர்கள் வராங்க, சந்தோஷமாக இருக்குது. நடிகர்கள், கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் நம்ம ப்ரொடியூசர்ஸை சப்போர்ட் பண்ணணும். புதிய ப்ரொடியூசர் கவுன்சிலும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நிச்சயமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம சினிமாவை நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும், நம்ம தான் அதை கை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு யுனைட்டடாக இருந்து அடுத்த லெவலுக்கு தமிழ் சினிமாவை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஒரு நடிகராக என்னுடைய பங்கு நிச்சயமாக இருக்கும். அண்ட் எல்லோரும் அதை பின்பற்றி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் படத்துடைய டைரக்டர், கேமராமேன், எடிட்டர் மற்றும் எல்லா கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுகளுக்கும் ரொம்ப ரொம்ப என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். காளிதாஸ் 1 மாதிரி காளிதாஸ் 2 பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. நிறைய பெரியவங்க இருக்கீங்க, அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செந்தில் சாருக்கும் அஜய்க்கு நான் இந்த டைமில் நான் கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஏன்னா நிறைய பேர் வந்து வாழ்த்துறது இருக்குது, அதுவும் நல்ல மனசோட வந்து வாழ்த்துறதுங்கிறது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இந்த இடமே, இந்த வைபாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. சும்மா ஏதோ மேடைக்கு சொல்லாமல் எல்லாமே வாழ்த்துறாங்க, மனசால் சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். காளிதாஸ் இதோட ஃபஸ்ட்டு பார்ட்லேயுமே அவர் டைரக்டர் என் கூட பேசிகிட்டு இருந்தார். அப்போ அந்த படம் பண்ண முடியலை. அவருடைய கதை சொல்கிற விதமும் சரி. இப்போ வழக்கமாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் எடுக்கணும் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஒரு வில்லன் இருப்பான், இல்லை யாரோ ஒருத்தன் கொலை பண்ணியிருப்பான், இல்லை ஒரு சைக்கோ கில்லர் எவனோ ஒருத்தன் இருப்பான். அவனை நம்ம தேடி போகிறோம். ஆடியன்ஸை வந்து இவனாக இருக்கும்னு நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்டு கடைசியில் இவன் இல்லை அப்படின்னு ட்விஸ்ட் அடிக்கிறதுங்கிறது தான் ஒரு டெம்ப்ளேட் பேட்டர்னாக இருக்குது தமிழ் சினிமாவில். பட் அது கஷ்டமான அந்த மாதிரி ஒரு கதையை எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது எல்லாம் இதுக்கு முன்னால் இது மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கும். அப்போ அதுலேருந்து வித்தியாசப்படுத்தணும். கடைசியில் கொண்டு போய்ட்டு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாலும் அது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து எப்பா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்ல வைக்கணும். அந்த மாதிரி இந்த கதை வந்து அவர் நல்லா எழுதியிருக்கிறாரு. ஆக்சுவலி நானும் அப்பப்போ கதையெல்லாம் எழுத ஆரம்பித்து பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரிலாம் யோசிக்கும்போது இப்போலாம் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு தோணும். ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகும் நிறைய படங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா நல்ல படங்கள் எனக்கு வருது. இப்போ எப்படி செந்தில் சாருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஒரு நல்ல படங்கள் அவருக்கு கிடைக்கும், அதே மாதிரி நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் எனக்கு வருது. எழுதும் போதே அவங்க வந்து என்னுடைய பேக்ரவுண்ட் மியூசிக், இதுக்கு முன்னால் இருக்கிற மியூசிக் வச்சு அவங்க கதை யோசித்தேன், எழுதுனேன்னுலாம் சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட வந்து சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல படங்களில் இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு சின்ன படம் பெரிய படம் அப்படின்லாம் நம்ம பார்க்குறது இல்லை. இப்போ நமக்குன்னு ஒரு 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 ஸ்டேஜ் நம்ம வளர்ந்துக்கிட்டே போகணும். பெருசாக என்ன சொல்கிறது, ஒரு ஃபினான்ஷியலாகவும் சரி, நம்மளை வந்து ஃப்ரேம் பண்ணுற ஒரு இடமா வச்சுக்கிறதுக்கு பெருசாக போகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்கு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, ஒருவேளை அப்படி போயிட்டோம்னா ஒருவேளை அப்படிப்பட்ட படங்கள் தான் வரும். போன வருஷத்துலேயே பார்க்கிங்னு ஒரு படம் பண்ணோம். ஸோ பார்க்கிங் வந்து இந்த அளவுக்கு இந்தியா ஃபுல்லாக பேசப்படுறது அப்படின்னா அதில் அந்த படத்தில் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ சின்ன படம் பெரிய படம் பார்க்குறதில்ல, நல்ல படம் கெட்ட படம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இந்த படம் நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
ஏன்னா இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இதோட கதை, இதோட ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தை நம்ம அதுக்காகவே இப்போ பார்க்கலாம். இப்போ ரஞ்சித் சார் சொன்ன மாதிரியோ இல்லை வந்து இந்த படம் பார்த்தவங்க நம்ம பாயிண்ட் சார் சொன்ன மாதிரியோ இந்த படம் கிளைமேக்ஸில் நமக்கு வந்து அந்த ட்விஸ்ட் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரியும், சரி ஓகே நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த படத்துக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த என்னுடைய மியூசிஷியன்ஸ், என்னோட சிங்கர்ஸ், லிரிக் ரைட்டர் மோகன்ராஜ், நிறைய மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. இதுக்கு பின்னால் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, மிக்சிங் இன்ஜினியர். ஸோ எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் கட்டாயமாக பெரிய லெவலில் ரீச் ஆகும். பரத் சார் வந்து ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து அவர் வழக்கமாக வந்து இப்போ அவர் கூட நான் நிறைய படம் அசோசியேட் ஆகி பண்ணிகிட்ருக்கிறேன், வேறு படங்களும் சரி. அவர் நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கும்போது தான் தெரிய வரும். ஒருத்தங்க வந்து ஒரு வெற்றிக்காக வந்து அவர் நடிக்கிற படங்கள் நிறைய இன்புட் போடுறாரு, நிறைய எஃபர்ட் போடுறாரு. பட் அது வந்து ஒரு சக்ஸஸாக போய் ரீச் ஆகும்போது தான் மக்களுக்கு வந்து அது தெரிய வரும் இவரோட எஃபர்ட்டு. ஸோ இந்த படத்தில் அவரோட எஃபர்ட் எனக்கு வந்து எல்லாருக்கும் தெரிய வரும் நான் நம்புகிறேன். இதில் ஒரு பாட்டில் ஒரு டான்ஸ் பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் பண்ணது ரொம்ப, ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சங்கீதா மேம் அவங்க கூட எனக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி தான், நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம இருக்கும்போது நம்ம பார்த்தது. அதுக்காக நான் சின்ன வயசுலாம் இல்லை, ஓகே. எனிவே அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இதில் நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி அடையும். ஏன்னா இப்போ நம்ம இதில் வந்து இங்கே பெரிய ஒரு படம் பண்ணணும், பெரிய ஹீரோ இருக்கணும், அப்படி தான் ஆடியன்ஸ் எல்லாம் இப்போ முன்னாலெல்லாம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபெஸ்டிவல்க்குனா ஒரு பெரிய ஹீரோ படம் இருந்தால் தான் போய் பார்ப்பாங்க. பட் இப்போல்லாம் அப்படி இல்லை. யாராவது 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஹீரோவெல்லாம் விட்டுட்டு இந்த படத்துக்கு தான் போகிறாங்க வழக்கமாக இப்போ நடந்துட்டு இருக்கிற இதில். அதனால் படம் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாரும் வந்து இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். இந்த படம் சார் உங்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான படமாக இருக்கும். திங் மியூசிக் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம், இந்த ஆடியோ அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு என்ன தான் நம்ம பாட்டு பண்ணாலும், என்ன தான் ஒரு இது பண்ணாலும் அதை கொண்டு போய் சேர்க்குறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ திங் மியூசிக்னு சொல்லி ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது அவங்க எடுத்து பண்ணுற ஒர்க்குக்கு. ஸோ இந்த படம் அவங்க மூலிமா வர்றதுங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். முக்கியமாக ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சார், தேங்க்யூ. ஒரே நிமிஷம், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். இந்த சாங்கை இங்கே பார்த்தோம், மின்மினி பெண்ணே, நீங்கள் உங்கள் வாய்ஸால் இங்கே லைவாக கேட்க ஏதாவது வாய்ப்பு ஒரு 2 லைன் மட்டும் பாருங்க. ஓகே. டன் 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 டன். Thank you.